நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த என் தலைவன் பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு அலறாத ஆப்போனன்ட்டே கிடையாது. சூப்ளெக்ஸ் சிட்டின்ற வார்த்தையை ஊர் உலகமே கொண்டு சேர்த்தவர் தான் என் தலைவன் பிராக் லெஸ்னர். ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில 20 வருஷமா யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு அசுரனா நின்னவன் தான் என் தலைவன் பிராக் லெஸ்னர். அண்டர்டேக்கரோட சாதனையை முறியடிச்சப்பையா இருந்தாலும் சரி, ரோமன் ரெயின்ஸை போட்டு பொலபொலன்னு பிறந்தப்பையா இருந்தாலும் சரி, இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. WWE இருக்கட்டும், UFC இருக்கட்டும், 2 ரெஸ்லிங் கம்பெனிலுமே டாமினேட் பண்ண ஒரே ரெஸ்லர்னா என் தலைவன் பிராக் லெஸ்னர் மட்டும்தான். என் தலைவன் அவரோட அட்வொகேட் பால் ஹெய்மன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த சரௌண்டிங்ல வரும் பாருங்க ஒரு வைபு, அதுக்கு எந்த ஆர்வமே மேட்ச் கிடையாது. Ladies and gentlemen, my name is Paul Lesnar. இனிமே ரிங்குக்குள்ள அந்த எஃப்ஐயும் சூப்ளெக்ஸ் சிட்டியும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு மனசே ரொம்ப வருத்தமா இருக்கு. மனசே கேட்கல. என் தலைவனை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவரோட சகாப்தம் அப்படின்றது இதோட முடிஞ்சு போச்சு. தலைவா பிராக் லெஸ்னர், என்னோட சைல்ட்ஹுட்ல நீங்க கொடுத்த நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே அழியாது. என்னைக்குமே எனக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. என்ன மேட்ச் உங்களுக்கு பிடிக்கணும், WWE வேற எந்த ரெஸ்லர் உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. WWE பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் பெட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்க தாட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.